உள்ளவர், நான் தயை உள்ளவர், நான் தாராள குணம் உள்ளவர். ஆகவே பாங்கே 95 வயது தாத்தாவாக இருந்தனால, பிரதர் உங்களுக்கு நான் என்ன ஜெபம் பண்ணணும்? நான் சுகமடைய ஜெபம் பண்ணுங்க. சிரிச்சாரா அந்த ஊழியக்காரர். இனி சுகமடைஞ்சு நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பாங்கே, இன்னும் 1 வருஷம் நான் உயிரோட இருந்தா நீங்கள் 12 குர்சை நடத்தலாம். கைகளை தட்டி கத்தரை சோதரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இன்னும் 1 வருஷம் நான் உயிரோட இருந்தா நீங்கள் எத்தனை குர்சை நடத்துவீங்க? 1 மாதம் 1 குர்சை. அவ்வளவா சம்பாதிப்பேன். எதுக்கு? அது ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. சார்ஜாவுக்கு வந்திருக்கிற சகோதரா, உங்களுக்காக வந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்துக்காக வந்திருக்கலாம், உத்தியோகம் தேடி சம்பாத்தியம் தேடி வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்களுடைய விண்ணப்பம், உங்கள் விருப்பம்லாம் கொஞ்சம் மாறட்டும். நான் யாருக்காக இங்கே வந்திருக்கிறேன் சொல்லுங்கள்? ஆண்டவருக்காக. சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்காக வந்திருக்கிறேன்? யாருக்காக சம்பாதிக்கிறேன்? யாருக்காக உழைக்கிறேன்? யாருக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்திருக்கிறேன்? யாருக்காக சொந்த தாய்நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன்? சொல்லுங்க. நான் பிழைப்பது, சம்பாதிப்பது எல்லாம் யாருக்காக? ஆண்டவருக்காக. அப்படியே பாங்கே தலையில் கை வச்சாராம். அப்படியே டங்ஸில் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாராம். In the name of Jesus, சிலுவையின் தழும்புகள் இருக்கிற தெய்வீக சுகத்தை ரிலீஸ் பண்ணுகிறேன். போயிட்டார், சுகமடைந்து விட்டார், உயிரோடு எழுப்பி விட்டார். இப்போ நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அருசமமாய் நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆறுதலை அளிப்பவரே, ஆருயிரே, ஆனந்தமே, ஆறுதலை அளிப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஓ ரபலா தரபலா துருபி கத்தர பௌரியா தரலா பௌஷாந்தரலபா ரியாலா பரகுலா பலா துருபி கத்தர பௌரியா தரலமா ஷியாலா பரகுலா பலா துருபி கத்தர மௌரியா தரலா பௌஷாந்தரலபா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமுள்ள தேவன் என்று ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டவரே, உங்க சர்வ வல்லமையிலிருந்து இந்த சபையை நோக்கி கட்டுகிற ஜெபமும் வரட்டும், கட்ட அவிழ்க்கிற ஜெபமும் வரட்டும். என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள், என் பிள்ளைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்கள் என்று சொன்னவர், கட்ட அவிழ்க்கிற ஜெபத்தை செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் செழிப்பாய், சுகமாய், சமாதானமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய், ஐக்கியமாய் வாழ்வார்களாக. கட்டி போடுகிற ஜெபத்தை செய்து இயற்கையையும் எதிர் வல்லமைகளையும் சத்துருவின் இடையூறுகளையும் வியாதி நோய்களையும் சிறைப்படுத்தி ஜெயமெடுப்பார்களாக. அடியான் மீது வைத்திருக்கிற உம்முடைய ஊழிய அபிஷேகத்தை சார்ந்து இந்த சபையை செபித்து ஆசீர்வதிக்கிறேன். இன்று இருக்கிறதை போல உபாகம் 1:11 படி 1000 மடங்காய் பல்லுகுவார்களாக, பெருகுவார்களாக, எண்ணிக்கையிலும் தரத்திலும் உயர்ந்திருப்பார்களாக. நம்முடைய ஊழியக்காரன் இந்த பிரசங்க பீடத்திலிருந்து உச்சரித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும், இந்த வேதத்திலே கர்த்தர் எழுதி தந்திருக்கிற சகல வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் ஊற்றி வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கர்த்தர் கிரியை செய்யும். இவைகள் எங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். தேங்க்யூ ஜீசஸ். இவைகள் எங்கள் ஆண்டவருக்கு வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.